அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 9ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய யாப் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதனுடைய பாகம் 1ல் நம்ம எழுத்து, அசை, சீர் இந்த 3 பற்றி முழுமையாக நம்ம விளக்கியிருக்கிறோம். ஸோ இந்த காணொலியில் தலை, அடி, தொடை இந்த 3 பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாப் இலக்கணத்தில் நம்ம ஆல்ரெடி எழுத்துனா என்ன, அசைனா என்ன, அதனுடைய வகைகள் என்னென்ன, சீர்னா என்ன, அதில் மொத்தம் 4 வகையான சீர்கள் இருக்குது. அதில் ஓரசை சீர்னா என்ன, ஈரசை சீர், மூவசை சீர் இதெல்லாம் நம்ம முழுமையாக நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பாடும் நான் சொன்னேன், சரிங்களா? ஸோ அதனுடைய இறுதி எப்படி முடியும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தலை, அடி, தொடை இந்த 3 தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. தலைனா என்ன அப்படின்னா ஒரு பாடல் இருக்குங்க, அந்த பாடலோட ஈற்றசையும், சரிங்களா? ஒரு நின்ற சீரோட ஈற்றசையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீரோட முதல் அசையும் பொருந்தி வர்றதை தான் தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். நின்ற சீரோட ஈற்றசையும் அதுக்கடுத்து வரக்கூடிய சீரோட முதல் அசை, சரிங்களா? இந்த இரண்டுமே பொருந்தி போகும். அதை தான் நம்ம தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த தலை ஒன்றியும் வரலாம், ஒன்றாமலும் வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். ஒன்றியும் வரலாம், ஒன்றாமலும் வரலாம். அடுத்து தலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? நம்ம ஆல்ரெடி டெட் எக்ஸாம்லாம் கேட்டிருக்கிறாங்க. தலை மொத்தம் 7 வகைப்படும், சரிங்களா? தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வரிசையாக தாங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறணும். நேரொன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, சரிங்களா? இப்படி வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நேரொன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, அடுத்து இயற்சீர் வெண்தலை, அடுத்து வெண்சீர் வெண்தலை, அடுத்து 5வது கலித்தலை, 6வது ஒன்றிய வஞ்சித்தலை, 7வது ஒன்றா வஞ்சித்தலை, சரிங்களா? இதில் பெரும்பாலும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தலை எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொறுத்துக வடிவில் நமக்கு இந்த பக்கம் தலையை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன வாய்ப்பாடு வரணும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், நேரொன்றாசிரிய தலைக்கு மாமுன் நேர், சரிங்களா? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். அதாவது நேரொன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்தலை இந்த 3ஐயுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்னா எடுத்தோடனே மாமுன், அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா விலமுன் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இந்த 3 மட்டும்தாங்க நான் சொல்கிறேன். நேர் வரும், அதுக்கப்புறம் நிறை வரும், அதுக்கப்புறம் நிறை வரும், அதுக்கப்புறம் நேர் வரும், சரிங்களா? எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, புரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. நேரொன்றாசிரிய தலைக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? மாமுன் நேர், அடுத்தது விலமுன் நிறை. அப்போ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்? மாமுன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தது விலமுன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்தோடனே நேர் வரணும், அதுக்கப்புறம் நிறை வரணும், அதுக்கப்புறம் நிறை வரணும், அதுக்கப்புறம் நேர் வரணும். 4 நாளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது இயற்சீர் வெண்தலை அதிகமாக நமக்கு கேட்டிருக்காங்க. இயற்சீர் வெண்தலையில் என்ன வரும் அப்படின்னா மாமுன் நிறை விலமுன் நேர், சரிங்களா? அப்போ நேரொன்றாசிரிய தலையிலிருந்து இயற்சீர் வெண்தலை வரைக்கும் மொத்தம் அப்படியே வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறணும். மாமுன் விலமுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இயற்சீர் வெண்தலைக்கு மாமுன் நிறை விலமுன் நேர், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப சிம்பிளுங்க. வெண்சீர் வெண்தலைக்கும் கலித்தலைக்கும் காய்முன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒன்றிய வஞ்சித்தலைக்கும் ஒன்றாத வஞ்சித்தலைக்கும் கனிமுன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். திரும்ப அப்படியே பாருங்கள், நேர் நிறை நீரை நேர், முடிஞ்சிருச்சுங்களா? அப்போ எப்படி ஞாபகம் வைக்கணும் பார்த்துக்கிட்டிங்களா? இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இயற்சீர் வெண்தலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஏன் அப்படின்னா அதுக்கு மாமுன் வாய்ப்பாடும் வரும், விலமுன் வாய்ப்பாடும் வரும், சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது அடிக்கடி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. அடுத்தது அடினா என்ன? ரொம்ப சிம்பிள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் ஒன்றிணைந்து வர்றதை தான் நம்ம அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? இந்த அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும், சரிங்களா? நம்ம சின்ன வயசில் டீச்சர்கிட்ட அடி வாங்கியிருப்போமாங்க. அப்போ அடிக்கும்போது அவங்களோட 5 விரலும் பதிஞ்சிருக்கு. அப்போ அடினா 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் நமக்கு பொறுத்துக வடிவமைப்பில் கேட்டிருக்கிறாங்க, டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், 2 சீர்கள் அப்படியே ஒன்றும் இல்லை, 2 3 4
5 அதுக்கப்புறம் 5க்கு மேற்பட்டது 6 அல்லது அதற்கு மேற்பட்டது சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறணும். 2 சீர்களை கொண்டது குறளடி சரிங்களா. அதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறளை சிந்தாமல் அளக்கணும். அடுத்து நெடிலடி, அதுக்கப்புறம் களி நெடிலடி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறளை சிந்தாமல் அளக்கணும். குறள்னால் நமக்கு நல்லா தெரியும், 2 சீர்கள் இருக்கிறது தான் குறள், திருக்குறள் சரிங்களா. அப்போ 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி. நான் இதை தான் சொன்னேன், குறளை சிந்தாமல் அளக்கணும். அடுத்தது நெடிலடி, அப்போ 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்டதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம், களி நெடிலடி சரிங்களா. இதுக்கும் கேட்டிருக்காங்க, களி நெடிலடியோட அடி வரையறை என்னன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. 6 சீர்கள் இருக்கும் அல்லது அதற்கு மேற்பட்டு இருந்தாலே அதற்கு பேர் வந்து என்னது, களி நெடிலடி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. அப்போ குறளை சிந்தாமல் அளக்கணும், நெடிலடி களி நெடிலடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அடுத்தது பாருங்கள், தொடை. தொடைனா தொடுத்தலுங்க சரிங்களா. தொடைனா என்னங்க அர்த்தம், தொடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாடலோட அடிகள்லையோ சீர்லையோ எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி தொடுத்து வர்றதை தான் நம்ம வந்து தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த தொடை அப்படின்றது வந்து அடிகள் தோறும் வரலாம், இல்லாட்டி சீர்கள் தோறும் வரலாம். ஸோ அப்படி வர்றதை தான் நம்ம வந்து தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த தொடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். தொடை வந்து எத்தனை, தொடைய தட்டு, அப்போ தட்டுனா 8ன்னு ஞாபகம் வச்சுக்கிறணும் சரிங்களா. தொடை வந்து எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும் சரிங்களா. என்னென்ன இருக்குது, மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு என்னதுங்க, மொத்தம் தொடை வந்து 8 வகை இருக்குது சரிங்களா. இதில் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோனை தொடைனா என்ன, எதுகை தொடைனா என்ன, இயைபு தொடைனா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். மோனை தொடை, மோனை தொடைனா ஒன்றுமே இல்லைங்க, முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணுங்க சரிங்களா. முதல் எழுத்து இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்க்கணும். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக சரிங்களா. அப்போ மோனை தொடைனா என்னதுங்க, ஒரு பாடலில் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு அடியாக இருக்கலாம், இல்லாட்டி சீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை தொடை சரிங்களா. ஸோ மோனோனா ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அப்போ 1வது எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வரணும். பாருங்கள், ஆவண்ணான்னு இருக்குது, அடுத்ததில் ஆனான்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஆவண்ணான்னு இருக்குது. ஸோ அதோட இனத்தை நம்ம எடுத்துக்கலாம், ஆனா ஆவண்ணா. இப்போ ஈனா ஈயையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா முதல் எழுத்து ஒன்றி வரதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மோனை தொடைன்னு சொல்கிறோம். அப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகை தொடை. ஸோ ஒரு அடியில் இல்லாட்டி சீரில் 1வது எழுத்து ஒன்றி வந்தால் மோனை தொடைன்னு சொன்னேன். அதே மாதிரி 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா. ஸோ அதுக்கும் எடுத்துக்காட்டு நீங்கள் பார்க்குங்க. அதாவது ஆக்குவது இந்த பக்கம் பாருங்கள், ஆக்குக. அடுத்தது இங்கே போக்குவது போக்குக. இதெல்லாம் பாருங்கள், 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம், இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இயைபு தொடை. இயைபு தொடைனா ஒன்றும் இல்லைங்க, ஸோ அடிகள் தோறும் இறுதி எழுத்தாக இருக்கலாம், அதாவது அசையாக இருக்கலாம், இல்லாட்டி சீராக இருக்கலாம். இந்த இதை வந்து ஒரே மாதிரி அமைகிறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம், இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடிகள் தோறும் இறுதி எழுத்தாக இருக்கலாம், இல்லாட்டி அசையாக இருக்கலாம், இல்லாட்டி சீராக இருக்கலாம். இதெல்லாம் ஒரே மாதிரி ஒரே ரைமிங்காக வர்றதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம், இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே பாருங்கள், வாருங்கள் தாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ இது நமக்கு ஒரே ரைமிங்காக வருதாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியாங்க. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம மொத்தம் யாப் இலக்கணத்தில் மொத்தம் 6 இது இருந்துச்சுங்க. எழுத்துனா என்ன, அசைனா என்ன, சீர்னா என்னன்றதை பாகம் 1ல் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தலைனா என்ன, அடினா என்ன, தொடைனா என்ன அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம். மிக முக்கியமான பகுதிங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. இந்த பகுதியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்றும் உங்கள் வெற்றிக்கு வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.